பாவியான ஸ்திரீயை மொத்த ஜனமும் கல்லெறிந்து கொள்ளுவதற்காக வரும்போது இயேசு இருக்கிறதை பார்த்து இயேசுவினிடத்தில் இப்ப கொண்டு வந்து அவளை முன்னிறுத்திட்டு அவ செஞ்ச பாவத்தை எல்லாம் எடுத்து சொல்றாங்க. இவ கல்லெறியப்பட வேண்டிய பாவம் செஞ்சிருக்கிறா. அந்த ஸ்திரீ அந்த இயேசுக்கு முன்பாக அப்படி இருக்கும்போது அந்த ஸ்திரீ என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? கண்டிப்பா இவரும் கல்லுதான். ஆமா, யாருக்கு முன்னாடி நிக்கிறானா? எவ்வளவு வேணும் அசுத்தம் இல்லாதவர், அசுத்தத்தை பார்க்க கூடாது, சுத்த கண்ணன். மொத்த உலகம் அவளுக்கு முன்பாக எதிராக இருக்கும்போது அவ என்ன நினைச்சிருப்பா? இயேசு எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். நான் இல்ல அதனாலதான் அந்த இடத்துல அவ எதுவுமே பேசல. ஏன்னா அவளுக்கு தெரியும் இவங்க எல்லாருக்கும் கல்லெறிக்கிறது தகுதி இருக்கோ இல்லையோ, இவருக்கு இருக்கு. அவ என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் தான் கல்லெறிய போறார். கல்லெறிவார்னு தலையை நிமிந்தாம இப்படி இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறார், யாராவது கல்லெறிய இருக்கிறாங்களா? அதன் பிறகுதான் தலையை நிமிந்து பார்க்கிறோம், ஒருவர் கூட இல்ல. ஆண்டவர் சொல்ற, நானும் கல்லெறியல, நீ போன்றாரு. அப்பொழுது நான் அறிந்து கொண்டால் எனக்காக ஒருவர் நிற்க உண்டு. எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் சொல்ல முடியும்? பல காரியத்துல என் கூட ஒரே ஒருத்தர் தான் இருந்து கொண்டிருக்கிறார், அவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.